சிறந்த தடகள வீராங்கனையாக கோவை மாணவி தேர்வு. கோவை மாணவி தடகள வீராங்கனை திவ்யஸ்ரீக்கு மாதம் ரூபாய் 6,000 ஊக்கத்தொகை வழங்கிய தமிழ்நாடு தடகள சங்கம். ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக விளையாடிய 8 வீரர் வீராங்கனைகளை நமது தமிழ்நாடு தடகள சங்கம் தேர்ந்தெடுத்து ஆண்டு முழுவதும் மாதம் 6,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து கோவையில் மாணவி திவ்யஸ்ரீக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 6,000ற்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் தடகள சங்கத்தின் செயலர் சம்சுதீன், பொருளாளர் டாக்டர் ஜான் சிங்கராயர், தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் மற்றும் திவ்யஸ்ரீயின் பயிற்சியாளரும் தடகள சங்கத்தின் மூத்த துணை செயலாளருமான நந்தகுமார், மூத்த பயிற்சியாளரும் சங்கத்தின் துணை செயலாளருமான நிஜாமுதீன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவிக்கு சால்வை அணிவித்து காசோலை வழங்கி கௌரவித்தனர். இதுகுறித்து நிர்வாகிகள் பேசுகையில், தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பாக சிறந்த தடகள வீராங்கனையாக கோவை மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா அவர்களுக்கும், தலைநகர சங்க தலைவர் டாக்டர் தேவாரம் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆண்டு முழுவதும் மாதம் 6,000 ஊக்கத்தொகை வழங்குவது ஏழை மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுபோன்று கோவையிலிருந்து அதிகப்படியான வீரர் வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பேசினார்கள். இந்நிகழ்ச்சியில் நேரு விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்று வந்த அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், கிளப்புகள் மற்றும் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மாணவி திவ்யஸ்ரீ கூறுகையில், தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சிறந்த தடகள வீராங்கனையாக தன்னை தேர்வு செய்யப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், மேலும் தனக்கு உறுதுணையாக இருந்த தனது பயிற்சியாளருக்கும் தனது பெற்றோருக்கும் இந்த தருணத்தில் தான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியவர், ஒலிம்பிக்கில் சென்று தங்கப்பதக்கம் வெல்வது தனது இலக்காகும் என்றும், தமிழ்நாடு தடகள சங்கத்தினால் வழங்கப்படும் ஊக்கத்தொகை இந்த விளையாட்டுத் துறையில் மென்மேலும் சாதிக்க தனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். என் பேர் திவ்யஸ்ரீ. நான் என் ஸ்கூலிங் சாவரா வித்யாபவனில் பண்ணேன். நான் ஒரு 7 to 8 இயர்ஸாக கோச் கிட்ட தான் ப்ராக்டிஸ் வரேன். அவர்னால தான் இவ்வளோ பண்ணுறதுக்கு அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். என் பேரண்ட்ஸு, நிறைய டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் ஸ்டைஃபன் ஸ்டைஃபன் தராங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது எங்களுக்கு. அதனால் நாங்கள் தேவாராம் சாருக்கும் லதாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ. 10 வயசுல வந்ததா சொல்றாரு கோச்சு. ஸோ 10 வயசுல வந்தப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்குள்ளே வரும்போதே பயமாக இருக்கும். ஒரு வருஷம் சரியாகவே வரல, பயந்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் கண்டினியூஸாக நல்லா ஈவெண்ட்டெல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோச் தனியாக கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தார். தனியாக ஈவெண்ட்டுக்குன்னு தனியாக ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பார்த்து அப்புறம் லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப்னு செட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ரெகுலராக கிரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் மேலமாக ஃபஸ்ட்டு வின் பண்ண மெடல். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரா டிஸ்ட்ரிக்டில் லாங் ஜம்பில் சில்வர் மெடல் பண்ணேன், கடலூரில். இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு? இப்போது நான் லாஸ்ட் இயர் 2022 ஏஷியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் குவைத்தில் நடந்ததில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் ட்ரிபிள் ஜம்பில். அப்புறம் லாங் ஜம்பில் 6th பொசிஷன் வந்தேன். வேர்ல்டு ஸ்கூல் ஜிம்னசைட் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. நான் அந்த ஈவெண்ட்டில் ட்ரிபிள் ஜம்பில் சில்வர் மெடலும் மெட்லி ரிலேயில் பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணேன். ஸோ உங்கள் ஏம் இந்த ஃபீல்டில் என்ன நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லார் மாதிரி தான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ட்ரீம் ஒலிம்பிக் மெடல் தான். எனக்கும் ஒரு ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணணும்னு ஆசை. நான் பெருமையாக சொல்ல முடியாது, பட் எல்லோரும் சொல்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 10 வயசில் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னா கோச்னால தான் முக்கியமான காரணம். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படிங்கிற குரலை என் பொண்ணு என் லைஃப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன். மேலும் இங்கே கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்டில் விடும்போது எந்த மாதிரியான ஃபீல் விடும்போது உள்ளே வரத்துக்கே பயந்துட்டா. ஸோ நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் பரவாயில்ல, கோச் பார்த்துப்பாரு, நீங்கள் போய் ரன் பண்ணி விளையாடுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணான். ஸோ நல்லா பண்ணுறான். ஸோ அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை, எது பண்ணி எந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்து விடணுங்கிறத அவர் செலக்ட் பண்ணி இந்த லைனில் எடுத்து வந்திருக்காரு. ஸோ கோச் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான்.
படிக்கிற ஸ்கூலில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில். ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க காலேஜ்லேயும் இப்போ நல்லா பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் வந்து. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. திவ்யஸ்ரீ வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் அத்லெட்டு. ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் ஜம்பில் வின் பண்ணியிருக்காங்க. லாங் ஜம்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் ஸ்கூல் லெவலில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவலில் கண்டினியூஸாக மெடல் வின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்டேட் அசோசியேஷன் ஃபஸ்ட் டைமாக வந்து கேஷ் அவார்டு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அத்லெட்ஸுக்கு. அதுக்கு வந்து அசோசியேஷனுக்கு செக்ரட்டரி மேடம் லதா மேடம் அவர்களுக்கும், தேவாரன் சார் பிரசிடென்ட் தேவாரன் சார் அவர்களுக்கும், மற்ற அசோசியேஷன் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட் டைம் நன்றி சொல்கிறேன். அது போக இதுதான் ஒரு அசோசியேஷன் வந்து கேஷ் அவார்டு கொடுக்கறது, இதுதான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம். இப்படி தான் அத்லெட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் மேலும் மேலும் வந்து, ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. அத்லெட்டிக்ஸ் சொன்னாலே மிடில் கிளாஸு அதுக்கு கீழே இருக்கவங்க தான் மேக்ஸிமம் இந்த ஃபீல்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வர்றாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறது கேஷு தான் அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸு சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணோன்னா இன்னும் வந்து நிறைய அத்லெட்ஸ் ஃபீல்டுக்கு வருவாங்க. நிறைய மெடல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கும் நம்ம நேஷ்னலுக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய மெடல்ஸ் வரக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திவ்யஸ்ரீ வந்து 10 இயர்ஸில் இருந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுதான் கரெக்டான ஏஜ். 8 to 10 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஹையர் லெவலில் வந்து வர முடிஞ்சுது. இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது வேர்ல்டு லெவலில் மெடல்ஸ் வின் பண்ணணும். 10 இயர்ஸில் வந்து ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. கண்டினியூஸாக வந்து எல்லா வருஷம் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு மெடல் வின் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் இது கண்டினியூ பண்ணுவோம். இந்த வருஷம் ஜூனியர் வந்து இந்த வருஷத்தோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து சீனியர் கேட்டகரி வருவாங்க. கண்டினியூஸாக வந்து தமிழ்நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் வந்து மெடல்ஸ் வின் பண்ணுவாங்க.